வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாமுவேல் விஷன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே தமிழகத்தில் மிகப்பெரிய மைய புள்ளியாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தை பாதிக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு விடை அப்படிங்கிறதும் நம்ம வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம், என்னுடைய கருத்துக்களை. அதையும் தாண்டி இங்கே எஸ்ஏஆரை குறித்து மிகப்பெரிய அளவில் மாவட்டங்கள் தோறும் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அப்படிங்கிறது வந்து தாவேக தலைமையில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அலசுறது தான் இந்த வீடியோ தொகுப்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நண்பி, தோழா, தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்னை இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். முதல்ல இங்கே வந்து பீகார் எலெக்ஷனை பார்த்துடணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பீகாருடைய எலெக்ஷன் ரிசல்ட் தமிழகத்தை பாதிக்குமா அப்படின்ட்டு நிறைய டிவி ஷோக்களில், இன்னும் சொல்லப்போனால் நிறைய கொஸ்டின் மார்க் ஒவ்வொருத்தரும் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பாதிக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து வடக்க இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் எல்லாமே வேறு. ஆனால் தெற்க, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேற ஒரு கலாச்சாரத்தை, வேற ஒரு மனநிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராவிடம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே பிஜேபியா இல்லை ராகுல் காந்தியா அப்படிங்கிற கொஸ்டின் இங்கே இல்லை. இங்கே டிஎம்கேவா இல்லை டிவிகேவா அப்படிங்கிற ஒரு நிலை இங்கே உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பிஜேபி இங்கே வந்துடும் இல்லை காங்கிரஸ் இங்கே வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கே நம்ம போக தேவையில்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி இங்கே முக்கியமாக பார்க்கணும்னா, பீகாரில் யார் யாரெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் இங்கிருந்து அங்கே போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. பாவம் மனுஷன், இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பிரச்சாரம் பண்ணியும் 61 தொகுதியில் வெறும் 6 தொகுதி மட்டும்தான் காங்கிரஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே மிகப்பெரிய அளவில் வந்து பிஜேபி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 243 தொகுதி நினைக்கிறேன், அதில் வந்து 202 தொகுதிக்கு மேலே கைப்பற்றி இருக்கிறாங்க. ஸோ உண்மையாலுமே இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத எதிர்க்கட்சி ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து எல்லாமே முழுக்க முழுக்க எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரிசல்ட்டு வர அன்னைக்கு முதல்ல காங்கிரஸ் தலைவர் இங்கே இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியுமே இங்கே நிறைய பேர் எழுப்பிட்டுருக்குறாங்க. பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும், இல்லைனா ராகுல் காந்தியாக இருக்கட்டும், 2 பேருமே சரி ஐரோப்பிய நாடுகளில் போயிட்டு தங்கிட்டாங்க. ரிசல்ட் எலெக்ஷனை கூட இங்கே வந்து பார்க்குறதுக்கு வரல. அவ்வளோதான் அவங்க இந்த மக்கள் மீதும் இந்த எலெக்ஷன் மீதும் முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய பத்திரிகைகளில் இங்கே வெளிவந்துகிட்டு இருக்கு செய்திகள். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப நான் சொன்ன மாதிரி தாங்க, இங்கே பிஜேபி வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவை அழித்து அதன் மேலே சவாரி செஞ்சுக்கிட்டு அப்படி வந்தாலுமே கூடியும் அவங்களால இங்கே எதிர்க்கட்சியாகவோ இல்லை அவங்க நினச்ச சதவீதத்தை இங்கே வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தமிழக மக்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் நான் இப்போ மறுபடியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை அலாட்டாக புரிஞ்சுக்கணும். இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி தாவேகா மிகப்பெரிய அளவில் கொண்டுட்டு போகிறாங்க. அதில் இருக்கிற படிவங்களில் இருக்கிற குளறுபடிகளே நிறையா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆஃபீஸருக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில பகுதியிலேருந்து நியூஸ் வந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அதை எளிய மக்களுக்கு, பாமர மக்களுக்கு எப்படி புரியும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை எழுச்சி தான் இன்றைக்கி மாவட்டங்கள் எல்லா இடத்துலையுமே கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து சேலம். ஸோ சேலம் சைடில் பார்த்திபன் அவர்களுடைய தலைமையில் இங்கே சேலம் கோட்டை மைதானத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ மிக வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம நேரில் போய் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப அங்கே நடந்த நிகழ்வுகள், அங்கே யார் யார் பேசுனாங்க அப்படிங்கிறதையும், அங்கே எவ்வளோ பேர் கூடியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். ஸோ உண்மையாலுமே இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் நடந்துருந்துச்சு அப்படின்னா அது உண்மையாலுமே மிகப்பெரிய பலம் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து 200 ரூபாய்க்கோ இல்லை வந்து கோழி பிரியாணிக்கோ கோட்டருக்கோ வந்து சேர்ந்த கூட்டம் இல்லை. ஒவ்வொரு நபரும் தானாக தன்னுடைய காசு செலவழித்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு டீசல் போட்டுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு சேலத்துக்கு போய் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயந்தான். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம். என்ன அப்படின்னா, இங்கே விஜய் அவர்களை வச்சு தான் இங்கே அரசியல் அப்படிங்கிறது வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அவரை வந்து மையத்தில் நிற்க வச்சிடுறாங்க.
சுற்றிலும் அவரை சுற்றி அரசியல் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு பக்கம் திமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்டிகே. அது இப்போ இல்லை, எப்போ நம்மளுடைய கொள்கையை அறிவிச்சோமோ அப்பையிலேருந்தே அவங்க விமர்சனத்தை தொடர்ந்துட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபியும் அப்பப்போ லைட்டாக டச் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ எதனால் புதுசாக வந்த ஒரு கட்சியை மையம் பண்ணி இத்தனை சுழுத்துறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நமக்கு உண்டாக தானே செய்யுது. ஏன்னா இங்கே புதிய கட்சி அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் இன்னும் சொல்லப்போனால் விசிகாவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், இல்லை தேமுதிகவாக இருக்கட்டும், இத்தனை ஆண்டுகள் இருந்தும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் என்டிகேவை கூடயும் இந்த அளவுக்கு ஊடகங்களோ இல்லை மற்ற அரசியல் தலைவர்களோ விமர்சனம் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இங்கே தாவேக்கா அப்படிங்கிற ஒரு தனி கட்சியை இன்னும் சொல்லப்போனால் தளபதி விஜய் அவர்களை மிகப்பெரிய அளவில் அவர் என்ன பண்ணாலும் குத்தந்தாயா, இங்கே நீங்கள் பார்க்க வரலையா, அப்போ நாங்கள் பனையூர் பண்ணையார்னு சொல்லுவோம். பார்க்க வரீங்களா, அப்போ வாரம் மட்டும் பார்க்க வர நபர் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்க ஏதாச்சும் அசம்பதம் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள் இவர் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாரு, இவரை கூட்டிகிட்டு அதாவது பாதிக்கப்பட்டவங்களை கூட்டிகிட்டு இவர் பார்க்குறாரு. இப்படியே ஒரு மனுஷன் என்ன பண்ணாலும் தப்பு அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே மறுபடியும் விஜய் அவர்களை கார்னர் பண்ணுறாங்க, அவரை டார்கெட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கரும்புள்ளியை குத்தி அவங்கள முடக்கிடணும் தாவேக்காவை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் மட்டுமே இங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளுமே செயல்படுது அப்படிங்கிறது நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி இங்கே லயோலா மணி அவர்களாக இருக்கட்டும், இல்லை ரமேஷ் அவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் தாவேக்க சேர்ந்த நபர்கள் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய ஸ்பீச்சை ஒவ்வொரு தொலைக்காட்சியின் மூலிமாவும் மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்துட்ருக்குறாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பிஜேபியை வளர்த்து விட்டதே திமுக தான் அப்படின்ட்டு லியோலா மணி சொல்கிறப்ப அதுக்கு அங்கே வந்த நபர் திமுகவை சார்ந்த நபர் மிகப்பெரிய அளவில் சிரிச்சிக்கிட்டு மட்டும்தான் இருந்தார். அதை பின்னாடி இருந்த காரணம் நமக்கு இதுக்கு பதில் தெரியாதே, என்ன பதில் சொன்னால் நம்மளை ஏற்றுக்குவாங்க, எப்படி முட்டு கொடுக்கறது அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இவங்க எவ்வளோ பேர் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை மிகப்பெரிய அளவில் கார்னர் பண்ணாலும் இங்கே தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சாளர்களும் சரி, இல்லை நிர்வாகிகளும் சரி, அவங்களுடைய கொள்கையும் சரி, அவங்களுடைய உண்மையான பேச்சையும் வச்சு இங்கே எல்லாத்தையுமே முறியடிச்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தும் கூட. ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே விஜய் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கி 2 வருடம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்காத ஒரு கட்சி, இதுக்கு இவ்வளோ பெரிய விமர்சனங்கள் வேணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லா மக்கள் மனசுலையுமே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே கட்சியில் இருக்கிற நபர்கள், அதாவது திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ என்டிகேவோ, அவங்க மட்டுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் தளபதி என்ன செஞ்சிட்டாரு, இத்தனை நாளாக ஒன்றும் பண்ணாமல் திடீர்னு தனக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அரசியலுக்கு வராரு, என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், உங்களுடைய கொள்கை என்ன? அதுதான் நானும் கேட்குறேன். உங்களுடைய கொள்கை கோட்பாடுலாம் இன்னும் அப்படியே பின்பற்றுறீங்களா? இங்கே சமத்துவம் சமூக நீதி அப்படின்னு பேசுகிறவங்க இங்கே வேங்க வெயிலில் ஏன் பேசாமல் போனீங்க அப்படிங்கிற கேள்வியில் தானே செய்யும். அது மட்டுமா? இல்லையே. இங்கே ராணிப்பேட்டையில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவிக்கு நடந்த ஒரு விஷயம், அதாவது திமுக பிரமுகர் இந்த ஊராட்சி மன்ற தலைவி கீழ் சாதி அப்படிங்கிறதுக்காக அவங்க மிக தரக்குறைவாக பேசுகிறது, அவங்க ரொம்ப அழுதுகிட்டே அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறது யார்? திமுக சேர்ந்தவர்கள். நீங்கள் கொள்கையை பற்றி பேசுகிறீங்க, கோட்பாடை பற்றி பேசுகிறீங்க, சமத்துவத்தை பற்றி பேசுகிறீங்க, சமூக நீதியை பற்றி பேசுகிறீங்க. இதெல்லாம் கொஞ்சமேச்சு யோசித்து பேசுங்க. இங்கே பேசணும் அப்படின்ட்டு தான் இங்கே ஒவ்வொரு பேச்சாளருமே வந்துகிட்ருக்குறாங்க திமுகலேருந்து. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே பேச்சாளர்கள் எல்லாருமே எதனால், அதாவது தாவேக்கா பேச்சாளர்கள் எல்லாருமே எதனால் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே திமுக பேச்சாளர்களால் தான். ஏன்னா அவங்களால ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. தாவேக்கா கேட்குற கேள்விக்கு ஒவ்வொரு திமுக பேச்சாளருமே மிகப்பெரிய அளவில் அமைதியை மட்டும்தான் காக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவதூறாக பரப்ப ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களை மட்டும்தான் இங்கே திமுக கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்கிறா? நம்ம தளபதி விஜய் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படையான ஒரு யுத்தியை அவங்க கையெடுத்திருக்கிறாங்க ஆரம்பத்திலேருந்து. என்ன அப்படின்னா, அவதூறு அப்படிங்கிற அந்த ஒரு யுத்தியை தான் திமுக கையில் எடுப்பாங்க அப்படின்ட்டு இப்போ இல்லை, முன்னையே சொல்லிட்டாரு நம்ம தளபதி விஜய் அவர்கள். ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்ப எந்த சேனல் டிபேட்னாலும் சரி, எந்த ஒரு டைட்டில்னாலுமே சரிங்க, விஜய் அவர்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு டைட்டிலை, ஒரு மக்கள் மன்றத்தை, ஒரு ஆயுத எழுத்தை, எதை வேணுமாலும் எடுத்துங்க, இருக்குதான்னு இல்லை. காரணம், இங்கே விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்துட்டு வராரு அப்படிங்கிறதும்
இதிலிருந்து உங்களுக்கு தெரியும். அதே சமயம் இங்கே பிற கட்சிகள் யாரை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தாவேக்கா தான் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்படி முழுக்க முழுக்க விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் இவங்க கார்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம், எங்கே நம்மளுடைய இருப்பிடம் அகற்றப்படுமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான். இன்னும் பல கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள்லாம் எங்கே நம்மளுடைய ஓட்டு சதவீதம் வெளியேறிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான். ஸோ இதன் ஒரே ஒரு காரணமாக மட்டுமே இங்கே விஜய் அவர்களை மிகப்பெரிய அளவில் எதிர்க்கிறாங்களே தவிர அவருடைய கொள்கையோ கோட்பாடோ அதை பற்றி அவங்க எதிர்க்கவே இல்லை. அதை எல்லாத்தையும் காரணிகளாக மட்டும்தான் வச்சுருக்கிறாங்களே தவிர அதுதான் முதன்மை காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அரசியலில் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கை, திட்டம், இன்னும் சொல்லப்போனால் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு முழு வீடியோவே போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கோபங்களும் ஆத்திரங்களும் தான் நமக்கு வருது. ஸோ மறுபடியும் நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.